அரசியலமைப்பு சட்டம் குறித்து பள்ளிகளில் போட்டிகள் நடத்த முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம் குறித்து பள்ளிகளில் போட்டிகள் நடத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? கிருஷ்ணவேணி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்திய அமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டு நிகழ்ச்சிகள் அரசு அலுவலகங்கள், அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்கவும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு போட்டிகள் நடத்தவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பினை உள்ளாட்சி இந்திய திருநாட்டிற்கு வளமான பாதையில் முன்னெடுத்து செல்லவும் ஓர் உன்னத உருவமாக அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்துள்ள இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டின் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஒரு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு தலைமை செயலகம், அனைத்து துறை அலுவலகங்களிலும், உயர் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், உள்ளாட்சி அனைத்து துறை தலைமை அலுவலகங்கள் மற்றும் அனைத்து தர்நிலை அரசு அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்களிலும், தன்னாட்சி அதிகார அமைப்பு நிறுவனங்களிலும், தன்னாட்சி அரசு நிறுவனங்களிலும், அனைத்து பள்ளிகளிலும் மற்றும் கல்லூரிகளிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மற்றும் அரசியல் அமைப்பு நெறிமுறைகளை பற்றி பேசும் போட்டி, கட்டுரை போட்டி, வினாவிடை போட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உத்தரவிட்டு அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, பள்ளி கல்லூரிகளில் அரசியலமைப்பு அடிப்படை கோட்பாடுகளை போட்டியாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.